ஸ்ரீமன் நாராயணா. 108 திவ்ய தேசத்தில் நம்ம 99வது திவ்ய தேசம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி அருளியுள்ள திரு கண்டம் என்னும் கடிநகரம் கோயிலை நோக்கி நம்ம இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அது தேவப்பிரயாக் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய தங்கையை மூக்கும் தமையனே என தொடங்கும் பாசுரம் பாடி அருளிய ஸ்தலம் இது. ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் நீங்க ஸ்ரீராமர் தபஸ் இங்கே தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த பாறை அவர் தபஸ் பண்ண அந்த பாறையோட திண்ணை இங்கே இருக்குது. நாங்கள் கோயிலை நெருங்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி நம்ம இறங்கி போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவப்பிரயாக்கு போய் நாங்கள் நெருங்கினோம். அலக்குநந்தா நதி வந்து சிவப்பு நிறத்துலையும் பாகீரதி பச்சை நிறத்துலையும் சங்கமிக்கிற இடம். கங்கை 2 பக்கமும் 2 வண்ணத்தில் வந்து சங்கமிக்கிற இடம். அலக்குநந்தா ரொம்ப வேகமாகவும் பாகீரதி மெதுவாகவும் சங்கமிக்கிற இடம். ரொம்ப கவனமாக நம்ம தீர்த்தம் ஆட வேண்டியிருந்துச்சு. அங்கே வந்து இந்த லேடிஸ் எல்லாம் தயங்கி யோசிச்சுட்டு இருந்தாங்க. நான் சரி யோசிச்சா சரிப்படாதுன்னு சொல்லி இறங்கி உள்ளே இறங்கிட்டேன். ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அந்த சில்னஸ்க்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நான். ரொம்ப ஆனால் பயமாக இருந்தது. அந்த செயினை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அமிழ்ந்து வேற நீராடணும். அமிழ்ந்து நீராடினா தான் வந்து நம்ம நீராடினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த தேவப்பிரயாக் வர பாக்கியம் கிடைக்கட்டும். வர முடியாத வயோதிகர்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து 7ஆம் பதிகத்தில் 10 பாசுரம் நம்ம பாடிட்டே இருந்தோம்னா சலசலன்னு கங்கை தலையில் வந்து ஜலம் சொட்டுகின்றார் அப்படின்னு நமக்கு ஜலம் தலையில் சொட்டுறா போல் சத்தம் கேளுங்கோ என்று பெரியாழ்வார் பாடியிருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற பெருமாள் வந்து நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் வில்லம்போட கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். தாயார் பொண்டரிகவல்லி. மங்கள தீர்த்தம் தேவப்பிரயாகை. அந்த பின்னாடி இருக்கவர் அப்படியே உடம்பு அப்படியே ஷேக் பண்ணுறாரு இல்லையா அந்த சகோதரர். அவருக்கு வந்து அங்கே வந்து மீன் கடிக்குதுன்னு சொன்னார். எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. சரி இதோட நம்ம முடிச்சுக்கலாம், எழுந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே ஒரு பெண் போலீஸ் இருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி கைட் பண்ணாங்க. அந்த ரூம் வந்து நல்லா நீட்டாக இருந்தது. ஸோ போய் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பெருமாளை போய் சேவிக்கணும். ஏன்னா உச்சிக்கால பூஜையோட 12 மணிக்கு கோவில் வந்து நட சாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 5 மணிக்கு தான் வந்து திருப்பி கோவிலில் நட திறப்பாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் அங்கே என்ன பண்ணுறதுனால அந்த உச்சிக்கால பூஜைக்குள்ளே எப்படியாவது நம்ம பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக பெருமாளை சேவிக்க போனோம். அங்கே போனோடனே அங்கே இருக்கிற பண்டிட்ஜி சொன்னார், சரியான நேரத்துக்கு வந்திருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரத்தி இருக்குது அப்படின்னு சொன்னார். பெருமாளை நாங்கள் அனுபவித்ததை நீங்களும் அனுபவிங்க. கம்பீரமாக இருந்தார். சிலுத்துது அவர் தரிசனத்தை பார்க்கும்போது.
பெருமாளை சேவிச்சுட்டு வெளிப்பிரகாரத்தில் வந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஸ்ரீராமர் அவர் அமர்ந்த தபஸ் பண்ண பாறை இது. அது சேவிச்சுட்டு நாங்கள் நேர ருத்ரப்பிரயாகத்துக்கு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா தேவப்பிரயாக் ரொம்ப சின்ன ஊர், அதனால நம்ம நேராக அங்கே ஹோட்டல் போட்டிருந்தோம் ருத்ரப்பிரயாக்கில். அங்கே போய் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனோம். எங்கள் பயண அனுபவம் தொடரும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.